ஹாயஸ் நாம் திருக்கிருஷ்ணன் ரஷ்யா த டீப்பஸ்ட் ஹோல் ஆன் த எர்த் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறாங்க. அதில் வேலை செய்கிற நிறைய லேபர்ஸ் எங்கே தங்க வைக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு கிராமத்தில் தான் தங்க வைக்கிறாங்க. ஈவன் அங்கேயே ஒரு டென்ட் கட்டி கூட அவங்கள அங்கே தங்க வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மர்மங்களை உள்ளடக்கியது தான் த டீப்பஸ்ட் ஹோல் ஆன் த எர்த் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இன்றைக்கி நம்ம த டீப்பஸ்ட் ஹோல் ஆன் த எர்த் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டோட மர்மங்கள் அதை பற்றின இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம டாபிக்கில் போகலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே ஆரம்பிக்குதுன்னா கோல்டு வார் அப்படிங்கிற சொல்கிறப்பட்ட யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய வாரே உருவாகுது. ஸோ நார்மலாக இந்த கோல்டு வார்னால் என்னென்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வார்னால் சண்டை போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வைலன்ஸ்லாம் நடக்கும். ஆனால் இந்த கோல்டு வார் பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க, இங்கே நாங்கள் தான் கெத்து, இங்கே இது எங்கள் ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோல்டு வார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா யூஎஸும் ரஷ்யாவும் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முதல் காலடி எடுத்து வச்சது ரஷ்யா. அவங்க லைக்காங்கிற ஒரு டாகை ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இடியை யூஎஸ்க்கு அனுப்பிச்சது. ஸோ அதனால் யூஎஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்போலோ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய ப்ராஜெக்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. கடைசியில் அவங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த மாதிரி 3 பேரை அவங்க ஸ்பேஸ்க்கு அனுப்பி 3க்கே காலடி எடுக்க வச்சாங்க. ஸோ இதனால் ரஷ்யாவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அடி. அதுக்கப்புறம் யூஎஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய அடி. ஸோ இதை விட ஒரு பெரிய இடி தரணும் தான் யூஎஸ் அவங்க கையில் த டீப்பஸ்ட் ஹோல் ஆன் த எர்த் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சிம்பிளான ப்ராஜெக்ட் தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் போக போக தெரியுது நிறைய பேர் ஸ்பேஸுக்குள்ள அனுப்பிடலாம், ஆனால் இந்த பூமியில் டீப்பாக தோன்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குழி தோண்ட அதோட டிகிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏற்றோட டிகிரி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால யூஎஸ் பார்த்திங்கன்னா 9.5 கிலோமீட்டரோட தோண்டி அந்த டீப்பஸ்ட் ஹோலை அதோட அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடச்ச நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லி ரஷ்யா சோவியத் யூனியன்லேயும் ரொம்ப டேலண்டடான பீப்புளை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 3000 பேர்த்துக்கு மேலே கூப்பிட்டு ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி அங்கே நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி அங்கே குழி வெட்டலாம்னு சொல்லி த டீப்பஸ்ட் ஹோல் ஆன் த எர்த் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களும் இது 2-3 மாதத்தில் முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. யூஎஸ் பார்த்திங்கன்னா இவங்க சிரிச்சுட்டு இது எப்படி சின்ன பசங்க தான் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க போ அப்படின்னு நினச்சா யூஎஸ் சிரிச்சுருந்தாங்க. ரஷ்யாவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் இல்லை, அதனால அது கண்டுக்காமல் குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேபர்ஸ்லாம் 3 மாதத்தில் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. ஆனால் அப்போ உங்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட 13 வருஷம் குழி தோண்ட போகிறாங்கன்னு. ஸோ உங்களோட டைமிங்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா சன் செட் ஆனதுதான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. மார்னிங் சன் ரைஸ் ஆகிறக்குள்ளேயே அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்ட்ரிக்டடான ஏரியாவுக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வரைக்கும் தோண்டி 9.5 கிலோமீட்டரை அவங்க அடைஞ்சிடுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா யூஎஸும் 9.5 கிலோமீட்டர், ரஷ்யாவும் 9.5 கிலோமீட்டர். ஸோ இதோட ரஷ்யா முடிச்சிடுவாங்கன்னு பார்த்தா ஸோ ரெண்டுமே ட்ராவாக தான் இருக்குது. இதை விட மேலே பண்ணணுன்னு சொல்லி அவங்க தோண்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து கிட்டத்தட்ட 11.3 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு அடைஞ்சாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்குலாம் நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. அதனால் டிகிரிஸ்லாம் பயங்கரமாக உயர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே இருக்க ஒரு நிறைய வில்லேஜ் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு வில்லேஜாக இருந்துச்சு. போக போக இது எங்களுக்கு வருதுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட்டு சேர்ந்து ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்தது. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டை அப்படியே கைவிடப்பட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ரஷ்யா பார்த்திங்கன்னா மனசே இல்லாமல் தான் இந்த ஹோலை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு அங்கே ரிசர்ச் பண்ணி ஏதாச்சும் அமோனியமான விஷயங்கள் நடக்குதா, டெம்பரேச்சர்லாம் உயருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சோடனையும் திரும்பியும் ரஷ்யா பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ஹோலை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது நிறைய மண்ணெலாம் வந்து திரும்பி அந்த ஹோல் பார்த்திங்கன்னா 9.3 கிலோமீட்டர் வந்து நிற்கிது. ஸோ இது பார்த்திங்கன்னா யூஎஸை விட 1.2 ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பயங்கர எஃபோர்ட் போட்டு ஒரே வருஷத்தில் அந்த 9.3 கிலோமீட்டர் இருந்த அந்த ஹோலை பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டராக மாற்றினாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ரஷ்யாவுக்கே ஒரு விஷயம் ஷாக்காக இருந்துருது. என்னென்னா அவங்களோட ஹோல் பார்த்திங்கன்னா திரும்பி 5 கிலோமீட்டர் வந்து நிற்குது. ஏன்னா நிறைய
ராக்லாம் பார்த்திங்கன்னா ஜாம் ஆகி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மேலே ஜாம் ஆகி அந்த ஹோலே பார்த்திங்கன்னா வெறும் 5 கிலோமீட்டராக மாறிடுச்சு. ஸோ இது இப்படியே விட்டால் யூஎஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் திரும்பியும் ரஷ்யா பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் கழித்து 12.2 கிலோமீட்டர் வரைக்கும் தோண்டினாங்க. ஆனால் இவங்களோட ரேஷியோ பார்த்திங்கன்னா மினிமம் 15 கிலோமீட்டராவது தோண்டிடும்னு நினச்சாங்க. ஆனால் அதோட அந்த ஹோலை பார்த்திங்கன்னா மூடிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரஷ்யா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹீட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதாவது இவங்க பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் அப்போ 200 ஃபாரன்ஹீட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் 350 ஃபாரன்ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனாலே இது பார்த்திங்கன்னா 1000 ஃபாரன்ஹீட்டாக உயரக்கான சான்ஸ் இருந்ததுனால இந்த ஹோலை அப்படியே மூடிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே கீழே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹீட் இருக்கிறதுனால எல்லா பறவைகள் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி ஆயிடுச்சு. அதனால எங்களால் அவ்வளோ ஈஸியாக தோண முடியல. ஸோ அதே ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஹோலை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ப்ராஜெக்டே மூடிடுறாங்க. ஆனால் மக்கள்லாம் ஒரு வதந்தி பரப்புகிற மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் பயங்கரமான சவுண்டாக வந்திருக்கும். ஸோ அதனால தான் இது பார்த்திங்கன்னா இந்த ஹோல் பார்த்திங்கன்னா மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படல. ஸோ இந்த ஹோலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சயின்டிஸ்ட் இது வரைக்கும் இப்படிலாம் ஆகாதுன்னு நினச்ச விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க ஹோல் தோண்ட தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஈவன் நிறைய கடல் தண்ணிலாம் அடியில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் சயின்டிஸ்ட்டில் இப்படிலாம் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஹோல் தோண்டும் போது நிறைய ஃபாசில்ஸ் படினங்கள் அனிமல்ஸோட பழங்கால படினங்கள்லாம் பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள்லாம் இவங்க குழி தோண்டும் போது நிறைய புது விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நேச்சரில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம உள்ள குழி தோண்ட தான் நிறைய நமக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரஷ்யா தோண்டின குழி பார்த்திங்கன்னா வெறும் 12.2 கிலோமீட்டரா. ஆனால் இது நம்மளோட ஹெர்த் ஃபுல்லாக கிலோமீட்டர் நம்ம வரி பண்ணோம்னா இவங்க பார்த்திங்கன்னா வெறும் 0.003 கிலோமீட்டர் மட்டும்தான் இவங்க ஏர்த்தோட ஃபுல் சர்ஃபேஸையும் தோண்டியிருக்காங்க. இன்னும் தோணுனா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் இப்போவே 350 ஃபாரன்ஹீட் இருந்துச்சு. இன்னும் உள்ளே போனால் எவ்வளோ ஃபாரன்ஹீட் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் ரஷ்யன் கவர்மெண்ட் ஏன் இந்த ஒரு த டீப்பஸ்ட் ஹோல் ஆன் த எர்த் அப்படிங்கிற ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணாங்க? இதில் ஏதாச்சும் மிஸ்டீரியஸான விஷயம்லாம் நடந்திருக்குமா? இல்லைன்னா அந்த மாதிரி ரஷ்யன் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரியே இந்த ராக்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஆகி அவங்களால குழி தோண்ட முடியாமல் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, see you, bye bye. Until bye, Mithil Krishan. Cheers.